ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோகுலாஷ்டமிக்கு எல்லார் வீட்லேயுமே ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கோகுலாஷ்டமிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதா வேஷம்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா நானே வீட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர், அதாவது நீங்கள் வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், A4 ஷீட் எடுத்துக்கலாம். கலர் பேப்பரில் நான் இந்த மாதிரி ஷேப் வெட்டியிருக்கேன். இதுவும் வந்து இன்னொரு கலர் பேப்பர் தான். இது வந்து இந்த கலர் பேப்பர். இந்த பேப்பரில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப்பை இப்படி இந்த மாதிரி மடித்து கோன் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக வச்சா அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரீடம் தயாராகிடுச்சு. கிரீடமில் 2 சைடும் கார்னரில் ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் த்ரெட் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் த்ரெட்டில் நீங்கள் 2 சைடும் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் கிரீடம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபெதர் வந்து எனக்கு இங்கே ஃபெதர் கிடைக்கல. ஸோ நான் வந்து ஃபெதரும் வந்து வீட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு க்ரீன் கலர் வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். நார்மல் லீஃப் மாதிரி வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் பேப்பர், இன்னொரு ப்ளூ கலர் பேப்பர். ஸோ இந்த மாதிரி ஓட்டிட்டு இந்த பக்கம் மட்டும் வெட்டியிருக்கேன் சிசர்ஸ் வச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபெதர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணருக்கு தேவையான 2 முக்கியமான பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புல்லாங்குழல். இது வந்து நான் லாஸ்ட் இயரே பண்ணிட்டேன். இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, நியூஸ் பேப்பரை வச்சு சும்மா ரோல் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு கலர் பேப்பரை சுற்றிருக்கேன். நடுவிலலாம் வந்து பிந்தி ஒட்டியிருக்கேன். ஏதாவது ஸ்டோன் வச்ச பிந்தி ஓட்டுனிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் வந்து கிருஷ்ணருக்கு வந்து புல்லாங்குழலில் இந்த மாதிரி செயின்லாம் ஸ்டோன் வச்ச செயின்லாம் தொங்க விட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு செயினை வந்து நான் கடைசியாக அங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு நிறைய வந்து நகையெல்லாம் போடணும். ஸோ வந்து இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டோன் வச்ச கிளிட்டரிங் நகையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நகையெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான நகை போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் போட்டுக்கலாம் நம்ம. கிருஷ்ணர் வந்து கையில் 2 பக்கமும் வந்து இது கையில் முட்டிக்கு மேலே வந்து 2 இது போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இதை 2 சைடும் நூல் மட்டும் வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா, இது சாதாரண கிளிப்பு தான். 2 சைடு நூல் மாதிரி வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா கையில் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே இங்கே கட்டிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு நல்லா, அதுவும் கிராண்டான பேங்கிள்ஸாக போட்டிங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை ஒட்டி எப்பயுமே ஒரு செயின் போட்டால் அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கழுத்தை ஒட்டி வர செயின். இதையும் நான் போட போகிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து வேஷ்டி கட்டுறது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு துப்பட்டா, என்னோடய நார்மல் துப்பட்டா தான் எடுத்திருக்கேன். இந்த துப்பட்டா வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்க மாதிரிலாம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வேஷ்டி மாதிரி கட்டிடுவேன். இது வந்து டபுள் கலரில் கொஞ்சம் அதுக்கு மேட்சிங்காகவே எடுத்திருக்கேன். இதை வந்து இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷால் மாதிரி போடுவேன். ஷால் மாதிரி போடுறதுக்கும் பார்க்க வந்து ஸ்டோன்லாம் வச்சுருந்தா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து ஷால் மாதிரி போட்டாலும் அதுவும் வந்து அவருக்கு ரொம்பவே சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு முக்கியமான திங் வந்து பார்த்திங்கன்னா பிந்தி, அதாவது பொட்டு வந்து நாம மாதிரி போடணும். அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து கடையில் விற்கிது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கலராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க நாமம் போடுறதுக்கு. அதுதான் வந்து கிருஷ்ணருக்கு எப்பயுமே போடுவாங்க. அண்ட் உங்கள்கிட்ட இந்த இது இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணலாம். அது எப்படின்னா வந்து ஒயிட்டுக்கு வந்து நீங்கள் விபூதி எடுத்துக்கோங்க. விபூதியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம், ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க. அது வந்து ஒயிட் கலர் உங்களுக்கு தந்துடும். அண்டு உங்களுக்கு ரெட் கலருக்கு வந்து நீங்கள் குங்குமத்தை கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கோங்க. அதுவும் வந்து கொஞ்சம்
ரொம்ப ரொம்ப தின்னான கன்சிஸ்டன்சிக்கு வேணால் திக்காகவே வச்சுக்கோங்க. அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் பிந்திலாம் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இந்த பிந்திலாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ வீட்டில் கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் இல்லை, கோல்டன் ஜெரி இல்லை, ஸோ டெக்கரேஷன் பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நான் கிரீடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். பிந்தி வச்சோடனே எவ்வளோ நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிந்திலாம் ரொம்ப யூஸ் ஆகும். நான் ஃபெதர்லையும் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபெதரில் இந்த பார்டர்லேயும் ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த பிந்தியெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தைங்களை ட்ரெஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.